இன்னைக்கு நம்ம பறக்காம எபிசோட 4 தான் பார்க்க போறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் உட்காந்து காலிகிராஃபி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் என்னதான் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாலும் அந்த அளவுக்கு அது இன்னும் சூப்பராலாம் வரல. ஸோ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகலை. சரின்ட்டு மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி புது கம்ப்யூட்டர் அனுப்பி வைக்க சொல்லலாம்னு மேனேஜருக்கு கால் பண்ணால் டவர் எடுக்கல. அதனால இந்த உலகத்தை விட்டு நான் இப்போ தான் ரியல் வேர்ல்டுக்கு போவேன்னு கத்திட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் ஹீரோ. ஆனால் அந்த போகிற வழியில் ஒரு வீட்டிலேருந்து ஒயிட் கலர் கிட்டீஸ் எல்லாம் நிறையா வருது. இந்த பூனைங்களை பார்த்து ஹீரோ பயங்கர சந்தோஷமாயிடுறான். ஏன்னா அவனோட பூனைக்குட்டியை ரொம்ப பிடிக்க மாட்டேங்குது அவனுக்கு. அப்படியே அந்த வீட்டில இருந்து ஒரு வயசானவர் அந்த பூனையில எட்டி உதைக்கிறாரு. உதைச்சோன்னா அவங்களோட ஒய்ஃப் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அவங்க 2 பேரும் நம்மளோட ஹீரோவை பார்த்துட்டு நீங்க தான் சென்சேவா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுடனே ஹீரோ அவங்ககிட்ட போய் நான் அந்த கிட்டிங்களை தொட்டு பார்க்கலாமான்னு கேட்டோடனே நீங்கள் தொட்டு பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ பூனையை தொடலான்னு போகும்போது எதுவுமே அவன் பக்கத்தில் வராது. அதனால ரொம்ப சோகமாயிடுவான் ஹீரோ. அந்த பாட்டி உள்ள இருந்து சாப்பிட்றதுக்கு பொருள் கொண்டு வந்துட்டு அந்த பூனைங்களை பால்ஸ் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவங்க எல்லா பூனைக்குமே ஒரே பேர் தான் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த வயசானவர் ஒரு பிளாக் கலர் பூனை எடுத்து அதை மட்டும் கொஞ்சிட்டு இருப்பார். ஒரு ஹீரோ பார்த்துட்டு நீங்கள் ஒயிட் கலர் பூனைகளை கொஞ்சம் பிளாக் கலர் பூனைகளை மட்டும் ஏன் கொஞ்சம்னு கேட்கும்போது அந்த ஒயிட் கலர் பூனைகளை சேர்ந்து அந்த பிளாக் கலர் பூனையை தனியாக விட்டுருங்க. அதனால தான் நான் ஒயிட் கலர் பூனை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம். அந்த வயசானவர் நீங்கள் பூனையை தொடரணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டோன்னே ஹீரோ ஆமான்னு சொல்லுவான். அப்புறம் அவர் அந்த ஒயிட் கலர் பூனையை கழுத்தை பிடிச்சி தூக்கி ஹீரோ கிட்ட கொடுப்பாரு. ஹீரோ அதை தொட்டு பார்க்கும்போது கரெக்டாக அதை மூஞ்சியில் கோடு போட்டுரும் ஹீரோ மூஞ்சியில். அது கோடு போட்டோடனே ஹீரோ கழுத்தெல்லாம் ரெட் கலரில் ஆகி அவனுக்கு அலர்ஜி வந்துடும். அப்புறம் பழசை யோசிச்சு பார்ப்போம் ஹீரோ. ஸ்கூல் டைமில் ஒரு பூனையை பார்த்து தொடலான்னு போகும்போது அவங்க அப்பா தொட்டவனுக்கு அலர்ஜி வந்துடும், தொடக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லி தான் அவனுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பார். ஹீரோ கடைக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல பாட்டி இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம நாருவுமே அவனோட ஃப்ரெண்டு அப்புறம் இன்னொரு பையன் 3 பேர் தான் இருப்பாங்க. நாருவை பார்த்தோடனே ஹீரோ நீ இங்கே இருக்க அப்படின்னு கேட்பான். கேட்டுடனே உனக்கு இந்த பையனை தெரியுமா, இந்த பையன் பயங்கரமாக கேம் விளையாடுவா அப்படின்னு சொல்லுவான் நாரு. ஹீரோ இந்த பாட்டி எங்கன்னு கேட்ட உடனே அது எங்கள் பாட்டி தான், உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான் அந்த பையன். நான் ஒரு கால் மட்டும்தான் பேசணும், ஃபோன் இருக்கான்னு கேட்போம். அந்த பையன் ஃபோன் எடுத்து கொடுப்பா கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஹீரோ அதை அமுத்தி அமுத்தி பார்ப்பா. ஏன்னா அது ரிங் ஃபோனு, அதை ரிங் தான் பண்ணி விடணும். அதை பட்டன் மாதிரி நினச்சி நம்ம ஹீரோ அதை அமுத்தி அமுத்தி பார்ப்பான். அது ஆன் ஆகாது. அதை பார்த்தோன்னா இந்த குழந்தைங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சொல்லியுமே ஹீரோவுக்கு அதில் ஃபோன் பண்ண தெரியாது. அதனால அவனுக்கு பயங்கர அவமானமாக போயிடும். அந்த பையன் ஃபோன் எடுத்துகிட்டு நீங்கள் நம்பர் சொல்லுங்கள் நான் போட்டு தரேன்னு சொல்லுவான். ஹீரோ நம்பர் சொன்னதுக்கப்புறம் மேனேஜருக்கு கால் பண்ணி எனக்கு புது கம்ப்யூட்டர் வேணும், எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குன்னு சொன்னோன்னே சரி உனக்கு புது கம்ப்யூட்டர் சென்ட் பண்ணுறேன், அடுத்த காம்படிஷனுக்கான லாஸ்ட் டேட் சொல்லிட்டாங்க செப்டம்பர் 10 தான் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ அடுத்த காம்படிஷனில் நான் கண்டிப்பாக ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். நான் இப்போ டார்க்னஸில் இருக்கேன் ஆனால் கண்டிப்பாக லைட்டு கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். சொல்லிவிட்டு காலை கட் பண்ணக்கப்புறம் நம்ம நாருவும் அவனோட ஃப்ரெண்டு ஹீரோவை கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ நீங்கள் டார்க்னஸில் இருக்கீங்களா, கண்டிப்பாக லைட்டு கண்டுபிடிப்பீங்களா அப்படின்ட்டு. ஃபோன் பேசினதுக்கான காசை ஹீரோ கொடுத்தோடனே அவள் கரெக்டாக அதுக்கான சில்லறை கொடுப்பாள். சில்லறை இல்லாதனால 3 சிவிங்கம்மை கொடுப்பான். கொடுத்தோடனே ஒரு சிவிங்கிட்ட நாரோவுக்கு அவளோட ஃப்ரெண்டுக்கு ஒன்று கொடுத்துட்டு அந்த பையனுக்கு ஒரு சிவிங்கட்டு கொடுப்பான். கொடுத்தோடனே நாரோ பபுள் ஊதி கையில் வச்சு காமிப்பான். அதை கையில் திறக்கூடாதுன்னு சொல்லி ஹீரோ சொல்லுவான். அந்த அழுகுற பொண்ணை காமிச்சா அந்த பொண்ணு ஊதி மூஞ்சிலாம் ஆக்கி வச்சிருக்கு. அதை போய் ஹீரோ எடுத்துகிட்டு இருப்பான். அதை பார்த்துன்னு அந்த பையன் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி தான் சென்சே நீங்கள் இருக்கீங்க, அவங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்டோடனே வரலாம் தம்பி, உங்கள் அக்கா வரும்போது நீயும் வா அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. ஹீரோ அவனை இம்ப்ரூவ் பண்ணணும்னு யோசிச்சுட்டு பார்த்து நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அந்த இடத்துல கடல் பாசியில் சேரிச்சு வச்சுருப்பாரு. அது தெரியாமல் ஹீரோ தட்டி விட்டுருவான். அது தட்டினோடனே அங்கேருந்து பயங்கரமாக ஒருத்தர் வந்துருச்சு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் கஷ்டப்பட்டு சேகரித்து தள்ளி விட்டுருப்பேன், நீ என்னோட உழைப்பையே வேஸ்ட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி பயங்கர கொடியோரமாக அடிக்க வருவார். பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவோட மூஞ்சியை பார்த்துட்டு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோ நான் தான் சார் இங்கே புதுசாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே ஓ நீங்கள் தான் சென்சேவா, நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவனை எடுத்துகிட்டு போயிடுவார். எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட போட் வச்சிருப்பார். அந்த போட்டில் நான் ஒரு பேர் ஒன்று நீங்கள் எழுதி கொடுக்கணும் சென்சே அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே பின்னால் ஒரு பொண்ணு ஒன்று வரும். அந்த ஃப்ரெண்ட்ஸ் 2 பொண்ணுகளில் ப்ரௌன் கலர் ஹேரை வச்ச பொண்ணு எங்கள் அப்பா கிட்ட நீங்கள் மாட்டிட்டீங்களா, எங்கள் அப்பா எங்கள் அம்மாவோட பேர் தான் அந்த இதில் போட்டில் எழுதணும்னு நினச்சாரு அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோ அவர்கிட்ட போயிட்டு நான் தெரியாமல் தப்பு பண்ணாலும் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் அதில் தப்பாலாம் நீங்கள் பண்ண மாட்டீங்க, தப்பு பண்ணாலும் பரவாயில்ல நீங்கள் பண்ணித்தாங்கன்னு சொல்லி 2 பேரும் சண்டை போட்டுருப்பாங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்கிறத பார்த்து அந்த ப்ரௌன் ஹேரை வச்ச பொண்ணு அவங்க அப்பாவை எடுத்துகிட்டு போயிடுவோம்.
கொடுத்துட்டு போனோடனே நம்ம ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு நம்ம பேப்பரில் தான் வரைஞ்சிருக்கோம். ஆனால் அந்த போட்டில் நம்ம வரைஞ்சதே கிடையாது. ஏன்னா அந்த போட்டில் வந்து கொஞ்சம் கர்வாக இருக்குது, வரைய முடியறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நாரூட்டோ வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறக்காக எதிர பொருள் வேணும்னு கேட்டோடனே போட்டுக்கு மேலே வந்து 2 பசங்க ஏறி அதுலேருந்து 2 கட்டையை எடுத்துகிட்டு இந்த கட்டையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி காட்டுவான். காட்டினோடனே ஹீரோ அந்த 2 கட்டையை வாங்கிட்டு இது போது ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ப்ரஷ் எடுத்து அதில் வரையும் போது அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். பரவாயில்ல, அந்த ப்ரஷ் கூட ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோ வரையலான்னு எடுத்துகிட்டு போய் வைக்க போவான். வைக்க போகும்போது தோணும், ஐயோ நான் மெட்டலில் ப்ராக்டிஸ் பண்ணியே பார்க்கல, மரத்தில் தான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக திரும்பி போய் ஷோல்டரில் போல்ட்டை இழுச்சிருவான். அப்புறம் நம்ம நார் எடுத்துட்டு கையை பெயிண்டில் வச்சுட்டு வந்து போட்டில் அப்படியே வச்சிருவான். வச்சிருந்தா பின்னால் இந்த குழந்தைங்களும் அதே மாதிரியே பண்ணுறன்னு சொல்லி கொண்டு வந்து வச்சுட்டு ஹீரோவிட்ட காமிப்பாங்க. ஹீரோ வந்து பயங்கர பதட்டமாயிட்டு, ஐயோ என்ன பண்ணுறது, எப்படியோ பேட்ச் ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அப்படியே மறைக்கலான்னு அதை அப்படியே அது மேலேயே பெயிண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் வந்து அந்த வயசானவருமே அவரோட பொண்ணு சேர்ந்து பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோ ஓரளவுக்கு கரெக்டாக பேட்ச் ஒர்க் பண்ணி முடிச்சோடனே அவங்க வந்துடுவாங்க. வந்துட்டு அந்த வயசானவர் வந்துட்டு நான் நினச்சது வரை ரொம்ப சூப்பராக இருக்குது, யார் கேட்டாலும் நான் உங்கள் பேரையே சொல்கிறேன் சென்சி அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பார். பேசிட்டு அவரை சேகரித்து வச்ச கடல் பாசியில் ஹீரோட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. தேங்க்யூ சொல்லுவார், எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கு தேங்க்யூ சார் சொல்லும்போது, நான் தான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும், நீங்கள் இந்த மாதிரி அருமையானதை வரைஞ்சி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் சொல்லுவார். ஆனால் அந்த மரப்பலகையெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணுறக்காக வச்சுருந்தேன், அது நீங்கள் எடுத்து வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னோடனே ஹீரோ பயந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க அதை சொல்லிட்டு எல்லாம் கீழே போட்டு ஓடிடுவார். இதோட இந்த எபிசோட் முடியுது.